ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி ஸ்பெஷலாக ஆடி கும்மாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து செட்டிநாடோட ஃபேமஸ் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வரும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் 1 கப் உளுந்து சேர்த்துக்கோங்க, வெள்ளை உளுந்து. 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்தெடுக்க போகிறோங்க. இப்போது லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்தெடுக்கணுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகுங்க. ஸ்மெல் நல்லா வரும் வறுக்கும் போதே. இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. இது தனியாக சளிச்சு வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பேனில் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. அதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுக்க போகிறோம். பாகு கன்சிஸ்டன்சிக்கு கரைக்க வேண்டாங்க. இப்போது இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த பாகை வந்து உள்ளே வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். பாகு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மாவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. அந்த கரைச்சி வச்ச மாவை வந்து உள்ளே இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கலந்துக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது, இல்லைனா கட்டிகள் விழுந்துருங்க. கட்டிகள் விழாத மாதிரி கரைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இப்படி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உடையில் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நான் வந்து நெய் சேர்த்து தான் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், ஒட்டாமல் வருது பாருங்கள். நெய் சேர்க்க தான் அந்த அல்வா கன்சிஸ்டன்சி மாதிரி வருங்க. இந்த அளவுக்கு நல்லா வருங்க. நல்லா கட்டியாக வரும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் ஆடி கும்மாயம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.